ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் 11/4/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் பணிந்து அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. சனிக்கிழமைகளிலே எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வது. இப்போ ஜாதக ரீதியாக இந்த அட்டமத்து சனி, 7.5 நாட்டு சனி, எண்மத்து சனி, 2ஆம் இடத்திலே சனி, அர்த்தாஷ்டம சனி என்று இந்த ஜாதக ரீதியாக தோஷங்கள் சொல்லுவார்கள். அவ்வாறானவர்களெல்லாம் இந்த சனிக்கிழமையிலே விரதமாக இருந்து சுவாமி தரிசனம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி கருங்குவளை மலர்கள் கிடைத்தால் சாத்தி வழிபாடு செய்வது, பன்னி பத்திரத்தினாலே வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனமாக வைப்பது, எள்ளெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்வது, இவையெல்லாம் செய்து அந்த நிவேதனம் வைத்த எள்ளு சாதத்தை காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. அதேபோல் சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடுகள், இஷ்ட தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், இவ்வாறு இறை வழிபாடுகளை செய்வதற்கு இந்த சனிக்கிழமை சிறந்த நாள். அதனால தான் தமிழ் மூதாட்டி ஔவை கூட அழகாக சொன்னாள், சனி நீராடு. இந்த சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து தோய்ந்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து ஆலய வழிபாடு செய்து இறை பிரார்த்தனையிலே ஈடுபட வேண்டும். அவ்வாறு சிறப்போடு கூடிய நாள். இன்றைய தினம் எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடமும் சர்வதேச இந்து மத குருவிடமும் இணைந்து 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழாவை நடத்துவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக போக்குவரத்துக்கு பல்வேறு கஷ்டங்கள் இருப்பதனாலும் வெளிநாட்டிலே உள்ளவர்கள் வருவதற்கு விமான போக்குவரத்துகளும் சற்று சங்கடங்கள் இருப்பதனாலே இந்த விழாவை நாம் பின்பற்றிருக்கிறோம். அடுத்த விழாவுக்கான திகதியும் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்து, வருகின்ற செவ்வாய்க்கிழமை நமக்கு புதிய வருஷம் பிறக்கிறது. பராபவ என்கின்ற பெயரோடு இந்த வருஷம் பிறக்கிறது. சித்திரை புத்தாண்டு. இந்த சித்திரை புத்தாண்டுன்றதுமே நாம் எல்லாம் வீடு வாசலெல்லாம் துப்புரவு செய்து வெள்ளை அடித்து கலர்கள் கொடுக்கப்பட்டு வீடெல்லாம் துப்புரவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்போம். இந்த வருஷ பிறப்பிலே மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்வது, புதிய ஆடைகளை உடுத்தி கொள்வது, உறவுகளோடு சேர்ந்து அறுசுவை உணவு உண்பது, விளையாட்டுகள் ஊஞ்சல் கட்டி ஆடி விளையாடுவது, போர்த்தேங்காய் உடைப்பது, மணல் மூட்டை கட்டி அடிப்பது, மருந்து நோட்ட போட்டிகள் என்று இவ்வாறான பல்வேறு நிகழ்வுகளெல்லாம் இந்த புதிய வருஷத்திலே நாம் செய்து கொள்வோம். அவ்வாறு அந்த புதிய ஆண்டு மலர்கின்ற பராபவ என்கின்ற பெயரோடு மலர்கின்ற இந்த புதிய வருஷம் இந்த 60 தமிழ் வருடங்களிலே அந்த சுற்றுவட்டத்திலே 40வது வருடமாக இந்த பராபவ என்கின்ற வருடம் மலர இருக்கின்றது. இப்பொழுது நடைபெறுகின்ற வருடம் இந்த விஸ்வாவசு என்பது 39வது வருஷம்.
மலர இருக்கின்ற பராபவ வருஷம் 40வது வருஷம். இது 60வது வருஷம் அக்ஷய என்று நிறைவேற்றி மீண்டும் பழையபடி பிரபவ விபவ என்று சுழற்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடியது. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த ஆன்மீக பெருவிழா நடைபெற மாட்டாது, திகதி பிற்போடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சிலரை சந்திக்கின்றோம். இலகுவாக அவர்கள் எல்லாவற்றையுமே நம்பிவிடுவார்கள். இன்னும் சிலரை நாங்கள் சந்திப்போம். அவர்கள் எத்தனை தடவைகள் அவர்களுக்கு சில விடயங்களை நிரூபித்தாலும் அவர்கள் உடனடியாக அல்லது நம்புவதற்கு தாமதிப்பார்கள். இந்த நம்புதல் என்பது மனிதர்களுடைய வாழ்வில் அவர்கள் நல்லுறவிலே வளர்வதற்கு, தங்களுடைய வாழ்வை முன்னெடுத்து செல்லுவதற்கு மிக மிக அவசியமானதும் தேவையானதும் ஆகும். நம்பிக்கை என்பது ஒரு மரத்தினுடைய வேர் போன்றது. எவ்வளவு தூரம் அந்த வேர் மண்ணோடு கலந்து மண்ணில் இருக்கின்ற சக்தியை அது எடுக்கின்றதோ அவ்வளவு தூரம் அந்த மரம் பெரிதாக விருட்சமாக வளரக்கூடியதாகவும் வளர்ந்து பூத்து காய்த்து கனி தரக்கூடியதாகவும் அல்லது அந்த மரம் மிகவும் ஸ்திரமாக வளரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, இந்த இயேசு சீடர்களுடைய வாழ்வில் மீண்டும் மீண்டும் அவர்களை சந்தித்து வாழ்க்கையில் அவர்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பின் பிரசன்னத்தை நம்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். சில வேளைகளிலே அவர்களை கண்டித்து திருத்துகின்றார். ஏனென்றால் பலருக்கும் அவர் காட்சி கொடுத்தாலும் எல்லோரும் ஒருமித்த மனதோடு இயேசுவினுடைய உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில ஒன்று கூடுதல்களிலே அல்லது ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும், குடும்பமாக சேர்ந்து, உறவுகள் சேர்ந்து, அல்லது ஒரு குழாமாக சேர்ந்து, சமூகமாக சேர்ந்து, நிர்வாகமாக சேர்ந்து நாங்கள் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது சிலர் அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பை, தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக வருகின்ற பொழுது சிலர் அவநம்பிக்கை கொண்டவர்களாக தாமதிப்பார்கள். அல்லது அவர்கள் அந்த கூட்டத்திலே அவர்களுடைய அந்த குடும்பத்திலே அவர்கள் ஒன்றாக மனமொத்து அவர்கள் இணைந்து கொள்ள தயங்குவார்கள். ஆனால் இந்த இயேசுவினுடைய சீடர்களும் இவ்வாறு தான் படிப்படியாகத்தான் இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். சிலர் இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பை இலகுவாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அனுபவித்தார்கள், நம்பினார்கள். இறைவனுடைய வழிகளை நாங்கள் எப்பொழுதும் தெளிவான முறையிலே கண்டுகொள்வோம். வாழ்க்கை ஒரு மறைபொருளாக இருக்கலாம், அல்லது வாழ்விலே நாங்கள் கடந்த காலத்திலே ஏற்பட்ட எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே இனிமேல் நாங்கள் யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்லி ஒரு முற்சார்பு எண்ணங்களை எங்களுடைய மனங்களிலே நாங்கள் வளர்த்து கொள்ளலாம். இருப்பினும் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் காலத்திலே இதை நாங்கள் எங்களுடைய வழிபாடுகளில் மட்டுமல்ல வாழ்விலும் நாங்கள் அனுபவிப்பதற்கு இறைவன் எங்களோடு எப்பொழுதும் உயிருள்ள தெய்வமாக இருக்கின்றார் என்பதை
நாங்கள் தெளிவாக ஆழமாக நம்ப வேண்டும். நம்பினவர்கள் தங்களுடைய வாழ்விலே நன்மைகளை பெற்றார்கள். இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே அவர்களுடைய வாழ்க்கை மலரத் தொடங்கியது. எங்களுடைய கடந்த கால வாழ்விலே நாங்கள் பல இழப்புக்களை, ஏமாற்றங்களை சந்தித்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் நாங்கள் இறைவனிலே எங்களுடைய நம்பிக்கையை வைக்கின்ற பொழுது, இந்த இறைவனுடைய வல்லமையிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, எங்களுடைய நிகழ்காலமும் எங்களுடைய எதிர்காலமும் நிச்சயமாக அது வளமை உள்ளதாக, ஆற்றல் உள்ளதாக, இறைவனுக்கும் மக்களுக்கும் உகந்த நல்ல வாழ்வாக, எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இடம்பெறுகின்ற அந்த அனுபவங்களை நாங்கள் சந்திப்போம். எனவே உங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் இறைவனுடைய பிரசன்னத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் நம்பி வாழுகின்ற மனிதர்களாகவும் நீங்கள் திகழ இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. ஆமென். என்னுடைய உயிரை போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோவப்படுகின்றான். கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு, அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்கிவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லினான், ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள். அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டாயா? என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்துவிட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களைப் போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும். என்னுடைய உயிர் எந்த அளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.